வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். கோலா உருண்டை. கோலா உருண்டை நீங்கள் மட்டன் வச்சு வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களே. இன்றைக்கி இந்த வாழைக்காய் வச்சு எப்படி இந்த கோலா உருண்டை பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வாழைப்பூ வடை. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 3 நம்பர், மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி, உடச்சக்கடலை மாவு 3-4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15-20 நம்பர், பூண்டு 6 பல்லு, இஞ்சி 3 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நார்மலாக வாழைக்காய் வந்து பாயில் பண்ணி பண்ணுவாங்க. என்னோட சஜஷன் பாயில் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி பண்ண போகிறோம். மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்டீம் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பண்ணுறக்கிட்டனா, நீங்கள் டேரெக்டாக பாயில் பண்ணி பண்ணினா கலர் மாற ஆரம்பிச்சிடும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தோலோட ஸ்டீம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 1 by 1 இந்த ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் டைம் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து கையில் நீங்கள் பீல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஈஸியாகவும் இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வாழைக்காயில் இருக்க அந்த நாரும் இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு போட்டிருக்கேன். இந்த ரெசிபிக்கு சோம்பு ரொம்ப முக்கியம். அந்த சோம்போட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சீரகம், முழு மிளகு. இந்த மிளகு எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கு அதிகமாக வேண்டாம். அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த மிளகுத்தூளோட ஸ்பைசஸ் அதிகமாகிடும், மற்ற ஸ்பைஸோட அளவு வந்து கம்மியாகிடும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு சின்ன வெங்காயம். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணால் பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் 3-4 நம்பர் போடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசனை, அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மை போகணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா. இதுக்கப்புறம் தான் பவுட்ரு மசாலா யூஸ் பண்ண போகிறோம். எடுத்த உடனே பவுட்ரு மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், தனியாத்தூள். எதுக்காக இந்த இடத்துல உப்பு போட்டுன்னு கேட்டிங்கன்னா, உப்பு கொஞ்சம் போட்டால் தான் அந்த காரத்தோட அளவும் தெரிய வரும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடியாக இருக்கும் இந்த மசாலா. முக்கியம் இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு இந்த மசாலா தான். அதனால் கரெக்டாக அந்த உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அரைச்சி முடிச்ச பிறகு. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், அரைக்கும் போது தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கூடாது. அப்படி தண்ணி வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கலாம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 85 to 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாழைக்காய் ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக அங்கங்கே 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சும் பார்த்திங்களா அந்த மசாலா போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்ச கடலை மாவு வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா ஒட்டாமல் கரெக்டாக வரும், அப்போ தான் பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் ரவுண்டாக உருட்டி ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். முக்கியம், இந்த ரெசிபி நீங்கள் மசாலா பண்ணும்போது தண்ணி இருக்கக்கூடாது. அதே டைமில் இந்த பொட்டுக்கடலை மாவு அதிகமானாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் ஆகிடும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்குது, இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைன்னா அப்போ என்ன ஒன்று இந்த வாழைக்காலை எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெடி. வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1 பவுல், கடலைப்பருப்பு 250 கிராம், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊறாமல் நீங்கள் அப்படியே அரைச்சினா உங்களுக்கு கடலைப்பருப்பு முழுசாகவும் இருக்கும். அதே டைமில் அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் காம்பு மாதிரி இருக்கும். அந்த காம்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தங்க கொடுக்காது. அதே டைமில் அந்த காம்போடு நீங்கள் கட் பண்ணி போடும்போது அந்த கடலைப்பருப்புலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகணும். இது ஒரு பேசிக். நீங்கள் வீட்டில் பொரியல் பண்ணாலோ இல்லை கூட்டு பண்ணாலோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போது இந்த வாழைப்பூவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கக்கூடாது. அதாவது எல்லா மிசம்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதான் விஷயம். அதனால் நீங்கள் எப்போ கடலைப்பருப்பு ஊறின பிறகு நீங்கள் அரைச்சிருப்பீங்களே அந்த டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. ஊறின கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அரைக்க போகிறோம். அந்த கடலைப்பருப்பு ஊறின அந்த ஈரப்பதத்துலேயே வந்து நம்ம அரைச்சா தான் கரெக்டாக வரும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் என்னன்னா அந்த கடலைப்பருப்பு உங்களுக்கு வந்து மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி போய்டும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது ரொம்ப அரைச்சிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 85 to 90% அளவுக்கு மட்டுமே அரைச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி வாழைப்பூ வடைக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த இடத்துல நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா
அந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது கத்தி ஷார்ப்பாக இல்லாத கத்தியில் கட் பண்ணால் அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வடை நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பான இருக்க கத்தியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானக்கு உப்பு, பொடிசை கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இஞ்சி கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூ வடைக்கோ இல்லை மசாலா வடைக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சில பேர் பொடிசாக கட் பண்ணி போடாமல் பெருசாக போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அதுக்காக நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க. அதே டைமில் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம். நான் 2-3 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பெருங்காயம் கம்பல்சரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். வாழைப்பூ இந்த மாதிரி உடனே கட் பண்ணி போட்டால் கலர் மாறாது, அதனால காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு மேல் ஓட்டமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இடித்து வச்சுருக்க இந்த பூண்டும் சேர்க்க போகிறோம். பூண்டு யூஸ் பண்ணும்போது தோலோட இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எப்பவுமே வெங்காயம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு, அதாவது இந்த கடலைப்பருப்போட வெங்காயம்லாம் போட்ட பிறகு உடனே தட்டி போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போது என்னன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லூஸ் ஆனால் நீங்கள் தட்டி போடும்போது எண்ணெய் பிடிக்கும், அதே டைமில் வடை உடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. வெங்காயம் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே தட்டி போட்டால் தான் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கையில் வச்சு 4 விரலை வச்சு நல்லா தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்கேஸ் உங்களோட உள்ளங்கையில் வந்து நீங்கள் மாவு ஒட்டுற மாதிரி இருக்குன்னா அப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு அதுக்கப்புறம் தட்டி போடுங்க, உங்களுக்கு வடை சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. நீங்கள் மிதமான சூடில் வச்சு நீங்கள் போடும்போது கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் அந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். சில டைமில் வந்து எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுருவாங்க, கலரும் நல்லா வந்துடும். ஆனால் உள்ள வடை வந்து சாஃப்டாக இருக்குமே தவிர கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதே மெத்தட் தான் மசாலா வடையும். நீங்கள் வேறு எதனா பயிர் வச்சு நீங்கள் பண்ணலாமல் கேட்டால் கண்டிப்பாக பச்சை பயிர், மூக்கடலை இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னப்போ தான் இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வாழைப்பூ இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஈவன் சீஸ் பாலை இன்றைக்கி இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வாழைப்பூ வச்சு எப்படி இந்த வாழைப்பூ வடை நல்லா முறுமுறுன்னு பண்ணலாம். நம்ம வீட்டில் எதனா ஒரு பண்டிகை காலம் வந்தால் மட்டும்தான் அந்த டைமில் மசாலா வடை, உளுத்தம்பருப்பு போடலாம் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வடையும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக வீட்டில் அந்த வடை குத்துற கம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியில் குத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா இறங்கும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை.